மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மீண்டும் வந்து நம்ம அருள்மொழி சுவாமிகள் சுந்தரராஜன் சார் மீட் பண்ண வந்திருக்கோம். நிறைய ராசி கட்டங்கள், லக்னங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெள்ள தெளிவாக சொல்லக்கூடியவர். அதே மாதிரி வந்து இப்போ எந்த ராசிக்கு எந்த திசை வந்து அமோக வரவேற்புகள் கொடுக்கும், எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். நன்றி சார். சொல்லுங்கள், எந்த ராசிக்கு எந்த திசை வந்து ஒர்க் அவுட் ஆகும் சார்? தசாகாலங்கிறது வந்து ராசியை பொறுத்தது கிடையாது. நிறைய பேர் அறியாமல் அப்படி தான் கேட்குறாங்க, எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த தசை இருக்குமான்னு. அல்லது பொதுவாகவே அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, குரு தசை நல்லது செய்யன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தசா காலங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை கொடுக்கும். ஓகே. ஒருத்தருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தசை இன்னொருத்தருக்கு கெடுதலை செய்யலாம். ஒரே லக்னத்தை சேர்ந்தவருக்கு ஒருத்தருக்கு நல்லது செய்யலாம், இன்னொருத்தருக்கு கெடுதலும் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ ஜாதகத்தை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. லான்னு போட்டிருக்கோம், அது லக்னம், அதுதான் தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இடம். அதை 1 2 3ன்னு அங்கேருந்து எண்ண ஆரம்பிக்கணும். ஒன்றுங்கிறது லான்றதை 1ஆம் இடமாக கணக்கிட்டு அதுலேருந்து எண்ணணும். இப்படி எண்ணுற பட்சத்தில் 6 8 12 இந்த 3 இடங்கள் கெடுதலை செய்யக்கூடியது. இந்த 6 8 12ல எந்த கிரகங்கள் இருந்து அதோட தசை நடந்தாலும் கெடுதலை தான் செய்யும். விதி விலக்கு அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கு மட்டும்தான் விதி விலக்கு. 6ஆம் இடத்துக்கு மட்டும்தான் விதி விலக்கு. 8 12க்கு அதுவும் கிடையாது. பாவகிரகங்கள் எல்லாத்துக்குமே 6ல இருந்தால் நல்லது செய்யுமான்னா பலம் தான் அது. பாவகிரகங்களில் ராகுக்கு எதுக்கு வீடு கிடையாது. அதனால கண்டிப்பாக 6ஆம் இடத்துல இருந்தால அவர் இருப்புனால பலன் தருவார். ஆனால் 8 12ல் அதுவும் தரமாட்டார், கெடுதலை தான் செய்யும். மற்ற பாவகிரகமான சூரியன், சனி, செவ்வாய் போன்ற 3 பாவகிரகம் 6ல இருந்தால் நல்லது செய்யுமா அப்படின்னா அது பலமான இடம், அவங்களுக்கு வலுவான இடம் தான். ஆனால் அவங்களுக்குலாம் வீடு இருக்கு. ஒரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கு. சூரியனுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த ஆதிபத்தியம் கெட்டு போயிடும். ஓகே. அதனால அதையும் சேர்த்து நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து சில ஜோசியக்காரங்க கூட பார்க்கலாம், என்னடா 6ல் பாவகிரகங்கள் இருந்தால் நல்லது செய்யவே செய்யாதுன்னு சொல்கிறாருன்னு கூட நினைக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு சேர்த்தே சொல்கிறது தான். பொதுவாகவே ஜென்ரலாக எடுத்துங்க, 6 8 12ல் இருக்க கிரகங்கள் அவ்வளவு நன்மையை செய்யாது, கெடுதலை செய்யவே அதிக வாய்ப்பு உண்டு. 2வது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ஆகிய கிரகங்களும் அதனுடைய தசாபுத்தியில நன்மைகளை செய்ய மாட்டார்கள். அப்போ ஒன்று இருக்கு, ஒரே படத்துல வில்லனே ஹீரோவா நடிக்கிறது, ஹீரோவே வில்லனாவா நடிக்கிறதுலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கும்பலக்னம்னு எடுத்துக்கோங்களேன். கும்பலக்னம் 5ஆம் அதிபதி புதன், 8ஆம் அதிபதி புதன். அப்போ அவருக்கு டியூல் ரோல் இருக்கு, ரெட்ட கேரக்டர் அவர். அப்போ எப்படி செய்வார்னா ரெண்டுமே செய்வார். நல்லதையும் செய்வார், கெட்டது. எதை அதிகமாக செய்வார்னா அவர் இருப்பை பார்க்குறோம். 6 8 12ல் இருந்தார்னா அவர் கெட்டதை அதிகமாக செய்வார். 1 5 9ல் இருந்தார்னா நல்லது அதிகமாக செய்வார். அவ்வளோதான். இப்படி பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் சாதாரணமாக ஜோசியம் தெரியாத ஒரு ஆள் பார்க்கணுன்னா லான்னு போட்டிருக்கிற இடத்த 1ஆம் இடம்னு கணிச்சிக்கங்க. 6 8 12ல் என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் எந்த கிரகம் இருந்தால் அதோடைய தசாபுத்தி பாதிப்பை ஏற்படுத்தணும். இப்போ என்ன தசை நடக்குது, அது எங்கேருந்து நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்கு வந்து எந்த தசாபுத்தி வந்து மேஷ ராசிக்குன்னு கேட்டிங்க, அது முன்னாடியே சொன்னால் ராசிக்கு பலன் சொல்ல போகிறத லக்னத்துக்கு சொல்லுவோம். சரி, ஓகே. மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன், அப்புறம் 8ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி குரு. ஆக இந்த 6 8 12க்கு அதிபதியான இந்த தசாபுத்திகள் கெடுதலையும் நல்லதையும் கலந்தே செய்யும். ஏன்னா அவங்களுக்கு 2 வீடு இருக்கு. 6ஆம் அதிபதியான புதனுக்கு 3ஆம் அதிபதியும் அமைப்பு இருக்குது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னாதிபதியாகவும் கேரக்டரா இருக்காரு. 9ஆம் அதிபதியான குரு 12ஆம் அதிபதியாக இருக்குது. டபுள் கேரக்டர் இருக்குது. அதனால நல்லது கெட்டது அதிகமாக செஞ்சாலும் அது இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். ஆமாம். 6 8 12ல இருந்ததுன்னா கெடுதலே கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை எங்கே இருந்தானா கலந்து பலன் கிடைக்கும். இந்த 3 கிரகம் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கு எல்லா லக்னத்துக்கும் என்னன்னா பாதகாதிபதினு ஒரு ஆள் இருக்காரு. நமக்கு மரணத்தையோ மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தையோ தரக்கூடியவன், அவனை பாதகாதிபதினு சொல்லுவோம். அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, சிற லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த மேசத்துக்கு வந்து சரம்ங்கிறதுனால
அதுக்கான 11ஆம் அதிபதி சனி பகவான். ஸோ சனி பகவானோட தசை நல்ல இடத்துலேருந்து நடந்தால் கூட 1, 5, 9 இல்லாமல் போனால் அதுக்கு விதிவிலக்கு. இந்த பாதகாதிபதிக்கு விதிவிலக்கு என்னன்னா, திரிகோண ஸ்தானமான 1, 5, 9 இருந்தால் அவன் பரிபூர்ணமான நல்லவன். அதை தவிர வேற எங்கன்னா இருந்தால் அவன் ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற பலனையும் கொடுப்பான், ஜோசியர் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கெடுதலையும் கொடுப்பான். அந்த வகையில் மேச லக்னத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தசா காலங்கள் புதன், செவ்வாய், குரு மற்றும் சனி. இந்த 4 கிரகங்களோட தசா புத்தி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 ஏதாவது கிரகம் இருந்தால் அதுவுடைய தசா புத்தியும் பார்க்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் கெடுதலே செய்யும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது ரிஷபராசிக்கு. இப்போ இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்தது எல்லா லக்னத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும், பொதுவாக எடுத்துக்கணும். இப்போ நேரடியாக பலனை வேகமாக சொல்லிடலாம். ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 1 மற்றும் 6க்கு அதிபதி, குரு பகவான் 8 மற்றும் 11க்கு அதிபதி, அப்புறமா செவ்வாய் பகவான் அப்படின்றவர் 7 மற்றும் 12க்கு அதிபதி. ஆக எல்லாம் ரெட்ட கேரக்டர் இருந்தாலும் நான் அந்த 6, 8, 12 கூடியது. அதனாலையும் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியான ஒரு விதிவிலக்கு இருக்குது. ரிஷபத்துக்கு புலிப்பாணி சித்தர் சொல்றாரு, ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் பாதகாதிபதியே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆமாம், சனி பகவான் பாதகாதிபதி இல்லைங்கிறாரு. இருந்தாலும் எண்ணிக்கையில் அது பாதகாதிபதிங்கிற காரணத்தினால சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி இந்த 4 கிரகங்களோட தசாபுத்தி காலம் வரும்போது எப்போதுமே ரொம்ப ஆட்டம் போடாமல் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8, 12 யாராவது இருந்தால் அந்த தசா புத்தியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காட்டுது தான் நல்லது. நீங்கள் எப்பவுமே டூஸை விட டோன்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. கரெக்டு. அதனால் எல்லாரும் 5, 1, நீங்கள் ஓஹோன்னு வருவீங்க, ஆஹான்னு வருவீங்க, எல்லா தசை புத்தியும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம். இது சிம்பிள். இப்போ அரிசி போட்டுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அதில் எது கொஞ்சமாக இருக்கும்? தூசி. அதை தானே எடுத்து போடணும். அந்த மாதிரி கல் கலையிறாங்கன்னா எது கொஞ்சமாக இருக்கும் அதானே கல்லை விட்டுட்டு அரிசி பொறுக்குவாங்களா? அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இந்த 6, 8, 12 பாதகாதிபதியை பொறுக்கி எடுத்துட்டா ஜாதகம் சுத்தம் தான். ஓகே. அதனால தான் இந்த மைனரை நம்ம எடுத்து காட்டுறோம். இன்னத்த இந்த நெகட்டிவ் சொல்கிறானேன்னு நான் நினைக்காதீங்க. இந்த மைனர் இது 6, 8, 12 இது எடுத்துட்டா பாதகாதிபதியை தெரிஞ்சுக்கிட்டா அப்போ ஜாதகம் பவித்திரமாயிடுதா இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் இதை சொல்கிறோம், நெகட்டிவ் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன் மற்றும் பாதகாதிபதி குரு இவங்களோட தசாபத்தி எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. அதுக்கு என்ன ஆதிபத்தியம் திருப்பி சொல்லி குழப்பம் வேண்டாம், நேராக அந்த கிரகத்துக்கு மட்டும் சொல்கிறேன். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு ஆகிய 4 கிரகங்களுடைய தசாபுத்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 6, 8, 12 எந்த கிரகங்கள் இருக்கோ அதோடைய தசாபுத்தியும் எச்சரிக்கையாக இருக்கணும். கடக லக்னத்துக்கு யோகத்தையே தரக்கூடிய குரு பகவானோட தசையும் 6 கூடியவன்றதுனால கண்டிப்பாக தருவான். இதெல்லாம் நடைமுறையில் வருதானா? இப்போ போன மாதம் கூட ஒரு ஆளுக்கு பார்த்தேன், லக்னத்தில் குரு இருக்குது, 5 கிரகம் உச்சம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு குரு தசை குரு புத்தியில் 6ஆம் அதிபதி குரு தசை குரு புத்தி, 9ஆம் அதிபதி குரு தசை குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு அப்பண்டிஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண எடுத்தாங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில். அப்போ எப்படி நடக்குது இது அப்படின்னாக்கா 6ங்கிறது பலனை கிடைக்குது, அதனுடைய நோய் தரும், அதோட பலனை அது கிடைச்சே தீரும். இல்லை குரு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி ஆச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்லுவார், எல்லாம் சொல்லுவாங்க, தரமாட்டாங்க. நான் கொடுத்தா எல்லாருக்கும் அள்ளி தருவேன், எனக்கு பணம் வந்ததுன்னா அந்த ஊரே பணக்காரன் ஆகிடுவேன்னு சொல்லிவிடுவேன், ஊருக்கே சோறு போடுறேன்னா சொல்லிவிடுவேன். செய்யணும்ல. அது மாதிரி கடக லக்னத்துக்கு குரு, சனி, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த தசாபுத்தி வரும்போதும் எச்சரிக்கையாக இருக்கும். அடுத்ததா சிம்ம லக்னத்துக்கு சனி, குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் இதோட தசாபுத்தி வரும்போதும் பாதிக்கும். இல்லையா செவ்வாய் 4 மற்றும் 9ஆம் அதிபதி ஆச்சு அப்படின்னா 9 பாக்கியஸ்தான அதிபதி தான், ஆனால் அவரே பாதகாதிபதியாக இருக்கார், அதனால எச்சரிக்கையாக இருக்கும். ஆக சிம்ம லக்னத்துக்கு சனி, குரு, சந்திரன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களோட தசாபுத்தி வரும்போதும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடிஷ்னலாக அவங்கவுங்க ஜாதகத்தில் 6, 8, 12 கூடிய கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததா கன்னி லக்னத்துக்கு சனி பகவான்
5, 6க்கு அதிபதி, அப்புறம் செவ்வாய் 3, 8க்கு அதிபதி. கண்டிப்பாக அந்த செவ்வாய் ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. அப்புறமா சூரியன் விரையாதிபதி. ஆக இந்த 3 கிரகங்கள் தசாபுத்தியும் இவங்களுக்கு இயற்கையாகவே உபய லக்னத்துக்கு பாதகாதிபதியான குரு பகவான். ஆக 4 கிரகங்களுடைய பலனும் நன்மை தராது அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடிஷ்னலாக அந்த கன்னி லக்னத்துக்கு 6, 8, 12 எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்களோட தசாபுத்தியும் பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான், அப்புறம் லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்கார் சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் 9, 12க்கு அதிபதி புதன். இந்த 3 பேர் கொஞ்சமாச்சு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். கூடவே பாதகாதிபதினு சொல்லக்கூடியது அந்த துலா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியனோட தசாபுத்தியில் தான் பெரும்பாலும் பல பேர் இறந்து போகிறது உண்டு. துலா லக்னத்துக்கு சூரிய தசாபுத்தி இறந்தே போகிறதே உண்டு. அப்படின்னும் போது அதையும் நம்ம கவனிச்சுக்கணும், பாதகாதிபதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ துலாமுக்கு குரு சுக்கிரன் புதன் சூரியன் 4 கிரக தசாபுத்திகள் வரும்பொழுதும் எச்சரிக்கை அவசியமாக இருக்கணும். வழக்கம் போல் அவங்களுடைய ஜாதகத்தை 6, 8, 12 இருக்க கிரகத்தோட தசாபுத்தி வந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. அப்புறம் புதன் சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. அப்புறமா சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 12ஆம் அதிபதியாக இருக்கார். ஆக இந்த 3 கிரகத்தோட தசாபுத்தியும் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன். ஆக இந்த 4 கிரக தசாபுத்திகள் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 யார் இருக்காங்களோ அவங்களோடது பாதிக்கும். தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி சந்திரன். கண்டிப்பாக தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் எங்கே இருந்தாலும் அவங்களோட பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த திசையில் நட்பு கிரகம் அது இதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த சந்திரன் 8ஆம் அதிபதினால எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆக 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியான புதன். ஆக இந்த 4 பேரோட தசாபுத்தி காலம் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது மகர லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகர லக்னம் 6ஆம் அதிபதி புதன் பகவான், 8ஆம் அதிபதி சூரியன். மகரத்துக்கு 8 சூரியன் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாரு. அப்புறமா 12ஆம் அதிபதி குரு பகவான். ஆக இந்த 3 தசாபுத்தி வரும்போதும் புதன், சூரியன், குரு மற்றும் செவ்வாய், பாதகாதிபதி செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போதும் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி 6, 8, 12 இருக்க கிரகங்களும் பாதிப்பு ஏற்படுத்தும். அடுத்ததா 11ஆவது லக்னமான கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி புதன், 12ஆம் அதிபதி சனி. அவர் எங்கள் லக்னாதிபதி ஆச்சே, அவர் எப்படி செய்வார் அப்படின்னா அவனுக்கு டபுள் கேரக்டர் இருக்குது. அதெல்லாம் முன்னாடியே சினிமா கதை சொல்கிறேன். வில்லனா அவனே, ஹீரோவான அவனே அப்படின்னும் போது சந்திரன், புதன், சனி மற்றும் பாதகாதிபதியான சுக்கிரன், இந்த கிரகங்கள் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 6, 8, 12 இருக்க கிரகங்களும் பாதிப்பை ஏற்படுத்தும். மீனம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரிய தசையில் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள். நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க, ஆனால் தப்பிச்சவங்க யாரும் கிடையாதுன்ற அளவுக்கு பாதிச்சிருக்கிறாங்க. மீன லக்னத்துக்கு வெகுவாக சூரிய தசையிலும், முக்கியமாக அடுத்தது சுக்கிர தசையிலும். எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கிர ஆஹா ஓஹோன்னு. மீன லக்னத்துக்கு மட்டும் சுக்கிரனும் சூரியனும் சும்மாவே விட மாட்டாங்க. சனி விட்டாலும் இவங்க 2 பேர் விட மாட்டாங்க. ஆக மீன லக்னத்துக்கு சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி, இந்த 3 பேருடைய தசாபுத்தி பாதிப்பை ஏற்படுத்தும். பாதகாதிபதியான புதனோட தசாபுத்தியும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எல்லா லக்னத்துக்கும் 6, 8, 12 இருக்கிறவங்களோட தசாபுத்தி அவங்கவுங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த பாதிப்புக்குள்ளான தசாபுத்திகள் வரும்பொழுது எச்சரிக்கையாக இருங்க, ஜோசியரை போய் பாருங்கள், தேவையான பரிகாரங்களை பண்ணிக்கங்க, பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், தற்காத்து கொள்ளுங்கள். வருமுன் காப்பது சிறப்பு. மற்றபடி வேறு எந்த தசாபுத்தி வந்தாலும் நீங்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க, எதுவுமே பெருசாக நடக்காது. சூப்பர், சிறப்பு சார். 12 ராசிக்கு 12 லக்னத்துக்கும் அனைத்து ராசியை சேர்ந்தவங்களுக்கும் தசை எப்படி கொடுக்கும் அப்படின்ற அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு சார். நன்றி, வணக்கம்.